இன்னைக்குப்பா நம்ம வெயிட் லாஸ் தோசை செய்ய போகிறோம். இதில் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கு. நமக்கு வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு கப்பு வச்சுருக்கேன். இதில் ஒரு கப்பு ராகி போட்டுக்குவோம். ஒரு கப்பு ராகி போட்டுக்குவோம். இது பாசி பயிர்ப்பா. பாசி பயிரும் அதே அளவுக்கு, ராகி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம பாசி பயிரும் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம்ப்பா. இப்போப்பா அம்மா வந்து 2 ஸ்பூன் அரிசி போட்டுக்கிறேன். எந்த அரிசினாலும் போட்டுக்கலாம், சாப்பாட்டு அரிசி. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா 2 வட்டை நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிட்டு நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிட்டு நல்லா இதாக இருக்கும். ஏன்னா நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டு கழுவுனா தான் அந்த ராகியில் உள்ள உம்மி இருக்கும் மேலே, அது பூரா நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ அம்மா வந்து 3-4 தடவை கழுவி ஊற வச்சுருக்கேன்ப்பா. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜாரில் போட்டுக்குருவோம், மிக்ஸி ஜாரில். அப்போ அம்மா வந்து நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்குன்னா சின்ன கப்பில் சின்ன ஒரு இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறோம். இப்போ இதை வந்து ஃபுல்லாக அடிக்க முடியாது, இது 2 தடவை தான் அடிக்கணும். ஃபஸ்ட்டு தடவை இதை அடித்து கொண்டு வந்துடுறேன். இப்போப்பா அம்மா வந்து மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கிறோம். நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கு. இது நல்லா ராகி ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சாச்சு. மீதி இதை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம், ஊற வச்ச தண்ணி. அம்மா வந்து இப்போ மீதி பயிரை எல்லாத்தையும், ராகியையும் பாசி பயிரையும் நம்ம இதில் ஜாரில் போட்டாச்சு. இப்போ அதுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், நல்லா பெரிய மிளகாவாக இருக்குது, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நான் இஞ்சி எடுத்திருக்கேன், 1 இன்ச்சு அளவுக்கு நல்லா தோலை சீவி வாஷ் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா நறுக்கி போட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு ஜீரணத்துக்கு இஞ்சி நல்லா ஹெல்ப் பண்ணும் உடம்புக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிடுவோம்ப்பா காரத்துக்கு. இப்போப்பா அம்மா வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் தேங்காய். இதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிடுவோம். தேங்காய் பூவு, தேங்காய் இருந்தால் தேங்காவை நீங்கள் இப்படியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அம்மா வந்து துருவி வச்சுருக்கனால 4 ஸ்பூன் போட்டு. தேங்காய்லப்பா நமக்கு உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு இருக்குப்பா, அதனால் தேங்காவை நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அம்மா இதை வந்து அரைச்சி கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை நம்ம கலந்துக்கிடுவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறோம்ப்பா. தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிறோம்ப்பா. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம், ஜீரணத்துக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். கொத்தமல்லி இலை எடுத்துருக்கோம், கொஞ்சம் பொடிசாக நறுக்கி இதில் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, எல்லாமே கலந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். நம்ம தோசைக்கல் காயங்கட்டி சட்டுன்னு ஒரு சட்னி செஞ்சுருவோம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம்ப்பா, கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிடுவோம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் புளி போட்டுக்கிடுவோம். இப்போ 2 பூண்டு போட்டுக்கிடுவோம்ப்பா. சின்ன வெங்காயம் அது ஒரு 4 பீஸ் போட்டுக்கிடுவோம். பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். தேங்காய் பூ 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா போய் உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். இப்போ அம்மா வந்து சட்னி அரைச்சாச்சு. இதை வந்து பவுலில் மாற்றிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குவோம்ப்பா. தோசைக்கல்லில் நல்லா தொடச்சி எடுத்துருவோம். எண்ணெய் துணியை வச்சு நம்ம தோசைக்கல்லை தேய்ச்சிக்கிடுவோம். இப்போப்பா தோசைக்கல் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கெட்டியாக எடுத்து தண்ணி கலந்துக்கிடுவோம். அப்போ தான் நம்ம பரப்புறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்குவோம்.
மெதுவாக ஸ்லோவில் நம்ம பரப்பணும்ப்பா. ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா பிஞ்சிரும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டுக்குறோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. இப்போப்பா நல்லா மேலே ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரட்டி போட்டுக்குருவோம். பிரட்டி போட்ட பக்கமும் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் வேக விட்டுருந்தோம், வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிடுவோம். சூப்பராக வந்திருக்குப்பா. அருமையாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி எடுத்து இதில் ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு அம்மா வந்து வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காமிச்சிருக்கேன். அம்மா இந்த மாதிரி நம்ம தோசை சாப்பிட்டோம்னாப்பா நம்ம உடம்புல தொப்பை விழுந்திருக்கும், பேக் சைடில் நல்லா சதை விழுந்திருக்கும், ஊழ சதை விழுந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம வயிற்றை சுற்றி உள்ள கெட்ட கொழுப்பு, நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை இதை வந்து நல்லா கரைக்கக்கூடியதுப்பா. இப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்லா உடம்பு நல்லா நம்மளுக்கு வெயிட் நல்லா குறையும்ப்பா. இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். மீதி மாவு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னாக்க நம்ம டின்னருக்கு நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு 2 தோசை சாப்பிடுங்கப்பா. அளவோடு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து உழுகாது. நம்மளுக்கு நார்மலாக லீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சட்னியை தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப இந்த சட்னிக்கு நல்லா சுருக்குன்னு இருக்கும்ப்பா. நம்ம இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.